நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அப்போ எல்லாவற்றையும் வாசித்ததுக்கு அப்புறம் படித்ததிலிருந்து புரிந்து கொண்ட பிறகு இது தீயது என்றால் கசடை விட்டுவிட்டு நன்றதை மட்டும் நீ எடுத்துக்கொள். இதுதான் பகுத்தறிவு. அங்க பகுத்தறிவு இல்லைன்னா அங்க கற்றல் செயல்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்ப புத்தர் என்ன சொல்றாரு? மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே சொல்லுங்க. உடனே நாம என்ன கேட்கலாம்? மக்களிடம் கற்றுக்கொண்டதா மக்களுக்கு தெரியுது இல்ல, அப்ப அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு நீ போய் என்ன அவங்ககிட்டயே சொல்றது அப்படின்னு நம்ம குதர்க்கமா கேட்கலாம். ஒருவர் சிக்கலில் இருந்து தான் ஒரு சிக்கல்ல நின்று கொண்டு அதற்கு தீர்வை யோசிக்கும் பொழுது அவரால் தீர்வை யோசிக்க முடியாது. ஆனால் அவரிடம் தீர்வு இருக்கும். கல்வி அப்படின்னு வந்த பிறகு அது முழுக்க ஒரு செக்குலர் ஆக்டிவிட்டி, அது மதச்சார்பற்ற நடவடிக்கை. ஏன்னா கல்வின்னு வந்துருச்சுன்னா குழந்தை பல வகையில கேள்வி கேட்கும். கேஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு. இந்த வேர்டுக்கான டெஃபினிஷன் இருக்கு. நீங்க சிவிக்ஸ்ல இருந்து தொடங்குது, 6ஆம் கிளாஸ்ல இருந்து சிவிக்ஸ் குடிமையியல் தொடங்குது, முனைவர் பட்ட ஆய்வு வரைக்கும் இது இருக்கு. இந்த கேஸ்ட்ன்ற வேர்டுக்கு இன்றைக்கு தேதி வரைக்கும் கேஸ்ட் இஸ் a discriminatory social practice-னு யாராவது டிஃபைன் பண்ணிருக்கானா நான் கேட்கிறேன். அப்ப அங்க என்ன சொல்றாங்க? Any disability arising out of untouchability is a punishable offense. Any disability. Disability-னா செயலின்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனுக்கு நல்லா தெரியும் சிவன் தான் படைத்தார் நீங்க நம்புறதாக இருந்தா, சிவனுக்கு என்ன தெரியும்? நான் தான் குறிஞ்சியை படைத்தேன், நான் தான் முல்லையை படைத்தேன், நான் தான் மருதத்தை படைத்தேன், நான் தான் நெய்தலை படிச்சேன். அப்போ நெய்தல்ல மீன் தான் பிடிக்க முடியும், அப்ப மீன் தான் சாப்பிட முடியும். காட்டில் இருக்கிறவன், மலையில் இருக்கிறவன் எது உணவா இருக்கோ அந்த என் படைப்பு. ஆக சிவனே ஏற்றுக்கொள்கிறார் எதை? மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு. அப்ப சிவனுடைய புள்ள ஏத்துக்க மாட்டாரா? அப்ப சிவனை பொறுத்த வரைக்கும் யாரு? வேடுவர் சமூகத்தில் பிறந்த கண்ணப்பரும் சரி, ஓதுவார் சமூகத்தில் பிறந்த திருநாவுக்கரும் சரி, 2 பேருமே சிவனடியார் தான். 63 நாயன்மார்ல 2 பேர் இருக்கிறாங்க. உழைப்பை தொழிலாக கொண்ட, உடல் உழைப்பை தொழிலாக கொண்ட நந்தனம் ஒன்றுதான். பிராமண சமூகத்தில் பிறந்த திருஞான சம்பந்தரும் ஒண்ணுதான். அப்போ சிவனுக்கே ஜாதி இல்லை என்ற போது நீ எப்படிடா ஜாதியை பத்தி பேசுவேன்னு சொல்லணும்ல. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சார்பாக நம்ம இன்னைக்கு ஃபார் த ஸ்டேட் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு முக்கியமான ஒரு அமர்வினை துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் சார்பாக ஃபார் த ஸ்டேட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே முதல் அமர்வாக மாநில தன்னாட்சி முழக்கம் முந்தி நிற்பது யார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு உரையாடல் நிகழ்த்தியிருந்தோம். சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எதிர்க்கட்சியினுடைய நபர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் காலம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை தாண்டி சமூகத்தில் நிலவக்கூடிய பல அவலங்களையும் தொட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு ஊடகமாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால் நாம் ஃபார் த ஸ்டேட் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு சமூக நீதியும் சாதி ஒழிப்பும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக உரையாடுவதற்காக முக்கியமான விருந்தினர்களை நம்முடைய அரங்கத்திற்கு வரவேற்றிருக்கிறோம். அதில் நாம் அனைவருக்கும் தொடர்ச்சியான அறிவுத்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, கல்விசார் தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர், மரியாதைக்குரிய தொடர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கல்வியில் சாதி அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி பேசவிருக்கிறார். மேலும் இரண்டாவதாக புளியந்தோப்பு மோகன் அவர்கள் அம்பேத்கரை செயற்பாட்டாளர், வழக்கறிஞர், தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய பல போராட்டங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அவருடைய களங்களில் உறுதியாக இருக்கக்கூடிய தொடர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள் சமூகத்தில் சாதி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பேசவிருக்கிறார். அதே போல நாம் அனைவரும் அறிந்த பேராசிரியர் சி லக்ஷ்மணன் அவர்கள் நேஷனல் கன்வீனர் தலித் இன்டலெக்சுவல் கலெக்டிவ், அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ப்ரொஃபஸர் லக்ஷ்மணன் அவர்கள் அரசியலில் சாதி அப்படிங்கிற தலைப்பில் குறித்து பேசவிருக்கிறார். நம்முடைய தற்போது முதல் உரையாற்ற இது 2 அமர்வாக 2 சுற்றாக நடக்கப் போகிறது. முதல் சுற்றில் தலா 15 நிமிடங்களுக்கு நிகராக பேசி முடிப்பாங்க. அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு இடைவேளை, அதன் பிறகு மீண்டும் ஒரு 10 நிமிடங்கள் பேசுவாங்க. இதுதான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நிரல். ஸோ முதல் நபராக
நான் பேச அழைக்க விரும்புவது மரியாதைக்குரிய தொடர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை. சமூக நீதியும் சாதி ஒழிப்பும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கல்வியில் சாதி குறித்து பேசவிருக்கிறார். அவரை அன்போடு உங்கள் கரவலோடு வரவேற்க விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபோர்த் ஸ்டேட் ஊடகத்தின் மூலமாக இத்தகைய ஒரு உரையாடலை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அருள்மொழிவர்மன் அவர்களுக்கும் ஃபோர்த் ஸ்டேட் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பொதுவாகவே நாம் பல்வேறு விவரங்களை பேசுகிறோம். குறிப்பாக தேர்தல் நெடுங்குது அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் அறிக்கையில் எதை இடம்பெறணும், எத்தகைய கோரிக்கைகள் வைக்கணும் என்பதை பற்றி தான் உரையாடல் இருக்கும். உள்ளபடியே ஒரு ஊடகம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து சமூகத்தில் 75 ஆண்டு காலமாக இந்தியாவில் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, எந்த சிக்கல் தீர்ந்தால் மட்டுமே இந்த நாடு மேம்படும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அவையே கருதியதோ, அந்த அவையினுடைய கருத்தை 75 ஆண்டு காலமாக நாம் சிந்திக்காமலேயே நான் 16 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன், 17 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்வது ஒரு அவமானகரமான ஒரு செயலாக நான் கருதுகிறேன். அதை அவமானமாக கருதாமலேயே கடந்து போக முடியாது என்று இன்று ஒரு ஊடகம் கருதி இருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. கல்வியில் ஜாதி என்பது மிக முக்கியமான தலைப்பு. கற்றல் நிகழ்ந்திருந்தால் ஜாதி இருந்திருக்க கூடாது. இப்ப கல்வியில எப்படி ஜாதி இருக்க முடியும் அப்படின்றது தான். இந்திய கல்வி முறையில பட்டப்படிப்பு பட்டய படிப்புன்னு 2 இருக்கு. கல்வியல்ல பிஎட்ன்னு சொல்றாங்க, டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் சொல்றாங்க. ஒன்று காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கல்வியல் கல்லூரியில் கொடுக்குறாங்க, இன்னொன்று மாவட்ட கல்வி நிறுவனத்தில் எஸ்சிஆர்டியில் கொடுக்குறாங்க. அதே போல் பல பல்கலைக்கழகங்களும் இந்தியா முழுக்க கொடுக்கு. இங்கே கற்றல் முறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கற்றல் முறையில் உலகத்தில் கையாளப்பட்ட பல்வேறு கற்றல் முறை பற்றி விவாதிக்கப்படுது. குழந்தை உளவியல், சமூக உளவியல் விவாதிக்கப்படுது. எங்காவது புத்தரின் கல்வி முறை அப்படின்றத விவாதித்திருக்காங்களா அப்படின்னு இன்னி வரைக்கும் கேட்டா இல்லை. திருவள்ளுவரின் கல்வி முறை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு தேதி வரைக்கும் இல்லை. நமக்கு பாவேந்தன் பாரதிதாசன் என்றுதான் தெரியுமே தவிர பாரதிதாசனார் என்பவர் கனக சுப்புரத்தினம் என்ற ஆசிரியர் என்று நமக்கு தெரியாது. ஒரு ஆசிரியராக பள்ளியில பாடம் நடத்திய, மாணவர்களுக்கு பாடம் நடத்திய அந்த முதிர்ந்த அனுபவம் பெற்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் நூலைப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளுவர் சொன்னபடின்றார். அப்போ வள்ளுவர் சொன்னபடின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெடகாஜியை வள்ளுவர் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு கற்றல் முறையை வள்ளுவர் கொடுத்திருக்காரு. எனவே அந்த கற்றல் முறை போல நீ படிக்கணும்ன்றது. பொதுவாக நம்ம வாசிப்பு அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறோம். வாசிப்பு எதை வேண்டுமானால் நம்ம வாசிப்போம். வாசித்ததனுடைய அடுத்த படிநிலை தான் படி, ரீடு. ரீடுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஸ்டடி, படித்தல். அப்ப படித்தல் என்பதற்கும் வாசித்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த படித்தலை கடக்கும் பொழுதுதான் நமக்கு புரிதல் ஏற்படுகிறது. அந்த புரிதலில் இருந்துதான் நாம் என்ன செய்யறோம்? கற்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். அந்த உணர்ந்து கொள்ளுதல் தான் கற்றல். ஒரு குழந்தை இங்க இருக்கு. அந்த குழந்தை என்ன செய்யுது? அம்மா கிட்ட எதையாவது ஒன்று வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தையால சும்மா இருக்க முடியல. இவங்க ஏன் இதை செய்யறாங்க, அதை கேள்வி எழுப்புது அந்த குழந்தை. அந்த குழந்தை புரிந்து கொண்ட பிறகுதான் அமைதியாகிறது. புரிந்து கொள்ளும் வரை அந்த குழந்தை அமைதி ஆகல. ஆக அந்த புரிந்து கொண்ட உடனே அந்த குழந்தை ஒன்றை கற்றுக்கொண்டது. ஓ, நான் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது போல இருக்கு, நான் இப்படி இருக்கணும் போல இருக்கு, இதுதான் அம்மா எனக்கு சொல்றாங்க போல இருக்கு. அதை கற்றுக்கொள்வதற்கு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. நமக்கு அந்த கற்றுக்கொள்ள அந்த குழந்தைக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால நாம என்ன நினைக்கிறோமோ அதை உடனே அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். அதுதான் திணிப்பது. அப்போ கற்றலுக்கு அனுமதிப்பதற்கும் திணிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஆக வள்ளுவருடைய கற்றல் முறையில பகுத்து பார்த்து எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து நல்லதை நீ ஏற்றுக்கொள்வதுதான் கல்வி என்று கற்க கசடர அப்படின்றார். அப்போ எல்லாவற்றையும் வாசித்ததுக்கு அப்புறம் படித்ததிலிருந்து புரிந்து கொள்,
புரிந்து கொண்ட பிறகு இது தீயது என்றால் கசடை விட்டுவிடு, கசடை விட்டுவிட்டு நன்றதை மட்டும் நீ எடுத்துக்கொள். இதுதான் பகுத்தறிவு. அங்க பகுத்தறிவு இல்லைன்னா அங்க கற்றல் செயல்பாடு இல்லைன்னு அர்த்தம். நீங்க புத்தர் ஒரு கல்வி முறையை கொடுத்தாரா, நீங்க வள்ளுவரை புத்தரோடு பொருத்தி பார்க்கலாம். புத்தர் சொன்னது மட்டுமல்ல செய்து காட்டினார் என்பதுதான் உண்மை. புத்தர் என்ன செய்யறாரு, மக்களிடம் உரையாடல் மட்டுமே நிகழ்த்தினார் என்பதை தான் புத்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அப்ப புத்தர் என்ன சொல்றாரு, மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே சொல்லுங்கன்னு சொல்றாரு. உடனே நாம என்ன கேட்கலாம், மக்களிடம் கற்றுக்கொண்டதா அதான் மக்களுக்கு தெரியுது இல்ல, அப்ப அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு நீ போய் என்ன அவங்ககிட்டயே சொல்றது அப்படின்னு நம்ம குதர்க்கமா கேட்கலாம். ஒருவர் சிக்கலில் இருந்து தான் ஒரு சிக்கல்ல நின்று கொண்டு அதற்கு தீர்வை யோசிக்கும் பொழுது அவரால் தீர்வை யோசிக்க முடியாது. ஆனால் அவரிடம் தீர்வு இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம், நம்ம நண்பருக்கு, நம்ம குடும்பத்துல பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப நாம தீர்வை, அவரோட சிக்கலை புரிந்து கொண்டு டேய் இதுக்கு தீர்வு உன் கையிலே இருக்குடா நம்ம சொல்லும் பொழுது ஆமா இல்லைன்னு சொல்றதை நம்ம அனுபவிச்சிருப்போம். இதைத்தான் புத்தர் சொல்றார். மக்களிடம் சிக்கல் இருக்குதுன்னா அவங்க கிட்ட கேள்வியும் இருக்கு, பதிலும் இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று அந்த சூழலில் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். தெரிந்து கொண்டு வந்து சங்கத்தில் விவாதியுங்கள். அதுதான் டயலெக்டிக்ஸ், இயக்கவியல், வேற எதுவுமே கிடையாது. உரையாடலில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்வது. அப்ப பல பிக்குகள் போறாங்க, பல பிக்குகளும் சங்கத்துக்கு வர்றாங்கன்னா சங்கத்தில் ஒரு உரையாடல் நிகழும். அப்ப அந்த உரையாடல்ல எது நல்லது எது கெட்டது என்று முடிவு செய்வார்கள். அப்ப மீண்டும் என்ன செய்யணும், மக்களிடமே போய் ஐயா நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு உங்களிடமிருந்தே இந்த பதிலை நாங்கள் பார்த்தோம், இந்த பதில் ஏற்புடையதா என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை தான் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையில சொல்றாரு, இந்தியாவில் நான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டம் முன்வைக்கிற ஜனநாயகம் என்பது சோ லேபரஸ்லி கிரியேட்டட் வார்த்தையை போடுறார். சோ லேபரஸ்லி கிரியேட்டட்னா நம்பால என்ன சொல்றான், 2.25 வருஷம் அவர் தூங்காம எழுதினாருங்கன்ட்டு போயிடுறான். 2.25 வருஷம் உழைப்ப சொல்லல, 2000 வருஷ போராட்டத்தை சொல்றாரு. 2500 வருஷமாக புத்தர் இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறார். அதனுடைய உச்சம் தான் என்னுடைய காலகட்டத்தில் என்னால் என்ன செய்ய முடிந்தது, ஒரு அரசமைப்பு சட்டமா உருவாக்கி இருக்கு. எனவே இதை நீங்க அப்படியே பால் அடித்திராதீங்க அப்படின்றதான் அவர். இந்த பார்வையிலிருந்து தயவு கூர்ந்து நீங்க கல்வியை பாருங்க. அப்ப அந்த கல்விக்குள்ள ஜாதி போய் உட்கார்ந்துகிட்டு கற்றல் செயல்பாடு இல்லாமல் எப்படி செய்யுதுன்றத நாம விளங்கிக் கொள்ள முடியும். கல்வி அப்படின்னு வந்த பிறகு அது முழுக்க முழுக்க ஒரு செக்குலர் ஆக்டிவிட்டி, அது மதச்சார்பற்ற நடவடிக்கை. ஏன்னா கல்வின்னு வந்துருச்சுன்னா குழந்தை பல வகையில கேள்வி கேட்கும், எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்கும். அப்போ கேள்விக்குள்ளாக்க முடியாதது தான் நம்பிக்கைன்னு சொல்றோம். அப்போ நம்பிக்கைன்றது என்ன, எவ்வளவுதான் ஒருத்தர் ஒரு கடவுளை, தான் விரும்பும் கடவுளை வணங்குவதற்காக போறாரு, விபத்து ஏற்படுகிறது, தன்னுடைய நெருங்கிய உணர்வை தன்னுடைய கண்ணுக்கு எதிராக இறந்து போகிறார். அடுத்த வருடம் அந்த கோயிலுக்கு போகாம அவர் இல்லையே, அல்லது அந்த கடவுளை கும்பிடாம இல்லையே. காரணம் என்ன, அந்த விபத்துக்கும் அந்த கடவுளை பார்க்க போயே நான் இழந்துட்டேன், இனி கடவுளை நான் எதுக்கு பார்க்கணும், கோபம் வரலையே. ஆக அது அங்க பகுத்தறிவு வேலை செய்யல, அங்க நம்பிக்கை தானே வேலை செய்யுது. நம்பிக்கை எப்படி வகுப்பறைக்கு வர முடியும்? அப்போ வகுப்பறையில என்ன கேள்வி கேட்பாங்க, நீ எந்த நோக்கத்துக்காக போன, உன் நோக்கம் நிறைவேறிச்சா? அப்ப நோக்கம் நிறைவேறலன்னா அப்ப எங்க சிக்கல் இருக்கு, இது விவாதம் நடக்குமா நடக்காதா? அப்ப அந்த விவாதம் நடத்த வேண்டிய இடத்துக்கு பேர் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்விக்கூடங்கள். ஆனால் இன்றைக்கு கல்விக்கூடங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, 75 ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளி தொடங்கி மானுடவியல், சமூகவியல், சட்டம், வரலாறு உள்ளிட்ட முனைவர் பட்ட ஆய்வு வரைக்கும் நீங்க கேஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு. இந்த வேர்டுக்கான டெஃபினிஷன் இருக்கு. நீங்க சிவிக்ஸ்ல இருந்து தொடங்குது, உங்களுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து சிவிக்ஸ் குடிமியல் தொடங்குது, முனைவர் பட்ட ஆய்வு வரைக்கும் இது இருக்கு. இந்த கேஸ்ட்ன்ற வேர்டுக்கு இன்றைக்கு தேதி வரைக்கும் கேஸ்ட் இஸ் a discriminatory social practice-னு யாராவது டிஃபைன் பண்ணியிருக்கானா நான் கேட்கிறேன். ஆந்த்ரோபாலஜில பல புக் எழுதுறாங்க, எங்கேயாவது அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்களா நான் கேட்கிறேன். ஜெனிசிஸ் ஆஃப் காஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்களா? இந்தியாவில் ஜாதி அப்படின்றது, இந்தியாவில் ஜாதியை பற்றி மட்டும் பேசல அவரு. 1916 மானுடவியல் கட்டுரையில உலகம் முழுக்க இருந்த சிக்கல்களை பேசி இந்தியாவில் அந்த சிக்கல் எப்படி பார்க்கப்படுகிறது, அந்த ஜாதி என்ற அந்த புள்ளி எங்க உருவாகுது, எப்படி வர்ணம் ஜாதியாக மாறுது என்கின்ற அளவிற்கு
புரிதல் இருந்தாதான் எதை செய்ய முடியும், ஜாதி ஒழிப்பை பற்றி பேச முடியும். அதனாலதான் முதல்ல ஜாதியினுடைய தோற்றத்தை விவாதித்து விட்டு அந்த ஜாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டம் தான் அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட். அது ரிசர்ச் அந்த எக்ஸிஸ்டிங் காஸ்ட் சிஸ்டம். இரண்டாவது செயல் திட்டம் அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட். அப்போ இது ரெண்டையும் நீங்க உள்வாங்காம சோசியாலஜி படிக்க முடியுமா, ஆந்த்ரோபாலஜி படிக்க முடியுமா? இது ரெண்டும் நீங்க உள்வாங்கி இருந்தா ஆர்டிகிள் 17 புரிஞ்சிருக்காதா? இன்னைக்கு சமூக அறிவியல் பாடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமூக அறிவியல் பாடத்துல தமிழ்நாட்டில் சமூக அறிவியல் பாடத்துல ஆர்டிகிள் 17 இருக்கு. நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்க்கலாம், பாடநூல் நிறுவனத்துடைய டெக்ஸ்ட் புக், NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, ஆர்டிகிள் 17 இருக்கு. அப்ப அந்த ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது? இது வரைக்கும் கல்வி நிலையத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது? அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம். அப்ப அங்க என்ன சொல்றாங்க? எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் a punishable offense. எனி டிசபிலிட்டி, டிசபிலிட்டினா செயலின்மை. எனி டிசபிலிட்டி அப்படின்னா எந்த செயலின்மையும், எதனால் தீண்டாமையின் காரணமாக எந்த செயலின்மை ஏற்பட்டாலும் அது தடை செய்யப்பட்டிருக்கு. எனவே அதை யாராவது பின்பற்றுகிறார்கள் என்றால் அது தண்டனைக்குரிய, சட்டப்படி தண்டனைக்குரிய, பனிஷபிள் அண்டர் லா. இதுதான் ஆர்டிகல் 17. இப்போ பேசிக் கொஸ்டின், ஏ அப்படின்றவர் ஒரு ஜாதியில பிறந்திருக்காரு, பி என்றவர் ஒரு ஜாதியில் அப்படின்னு அடையாளம் படுத்தியிருக்கோம். ஏன்றவர் ஒருத்தர் ஜாதியில பிறந்தாலும் பி ஒருத்தர் ஜாதியில, ஏக்கு பி தீண்டத்தகாதது, பிக்கு ஏ தீண்டத்தகாதது. எனவே ஏவும் பி என்ன ஆக முடியாது, சொந்தக்காரன் ஆக முடியாது. அப்போ ஏ என்ன நினைக்கிறான், இவனுக்கு மாமன் ஆகணும்னு நினைக்கிறான், அல்லது மச்சான் ஆகணும்னு நினைக்கிறான். அல்லது பி என்ன நினைக்கிறான், இவனுக்கு அண்ணன் ஆகணுமோ அல்லது தங்கை ஆகணுமோ அக்கா ஆகணுமோ ஏதோ ஒண்ணு. ஆக உறவாக நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படின்ற உறவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்லப்பா நீ வேற ஜாதி அவன் வேற ஜாதி, எனவே நீ அவனுக்கு தீண்டத்தகாதவன், அவன் உனக்கு தீண்டத்தகாதவன், எனவே நீ என்ன ஆக முடியாது, உறவுக்கார ஆக முடியாதுன்ற. அப்ப தீண்டத்தகாதது இல்லைன்னு சொன்னா நான் ஏன் உறவாக முடியாது? நீ வேற ஜாதிப்பா அவர் வேற ஜாதிப்பா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கோட் மாதிரிப்பா. அவர் வேற மாதிரி கோட்டு போட்டுக்கிறார், நீ வேற மாதிரி கோட்டு போட்டுக்கலாம், நான் சகோதரனா இருக்கலாமே. அது கோட்டு மாதிரி இல்லையே. அப்ப நீ அதை எதுல கிரவுண்ட் பண்ற, நீ தீண்டாமையில தான் அதை நிலைநிறுத்துற. அப்போ தீண்டாமையின் விளைவு தான் என்ன சொல்ற, ஏ என்ற ஜாதி பி என்ற ஜாதியோட என்ன செய்ய முடியாது, உறவு வச்சுக்க முடியாதுன்னு சொல்ற. அப்போ கூறு 17 கடி அது தண்டனைக்குரிய குற்றம். 75 வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலன்னா அதுக்கு நானா பொறுப்பு? 75 வருஷமா ஹை கோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனால இது வரைக்கும் யாருமே இப்படி ஆர்குமெண்ட் வைக்க கூடாதுன்னு இருக்கா? யோசித்து பாருங்கள். நான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற பிரிவுகளை, இருக்கிற சொற்களை வாசித்து தான் நான் கேட்கிறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 25, 26ல ஜாதிக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 25, 26 என்னங்க, நீங்க 12, 13 அரசமைப்பு, அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு என்னை போல என் வயசுல இருக்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், என்ன உட்பட சொல்றேன், எங்களை மாதிரி துரோகம் செஞ்சவங்க உலகத்துல எவனும் இருக்க மாட்டான், நான் உட்பட சொல்றேன். அவரு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இயங்கினார். என்ன நம்பிக்கையோடு இயங்கினார்னா, என் பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க தான்ப்பா தெரியாது, என்னைக்காவது ஒரு காலத்துல என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எழுத படிக்க தெரிஞ்சுப்பாங்க, எழுத படிக்க தெரிஞ்சா என்ன செய்வாங்க, இது ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க, டே எழுதி இருக்கு பாடுறா அப்படின்னு இப்ப நான் எவ்வளவு புத்திசாலி பாருங்களேன். அரசமைப்பு சட்டத்தை நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்னு கேட்டா, லட்சக்கணக்கில் யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அவரு ஒரு கருப்பு அங்கி மாட்டிக்கிட்டு அவர் மட்டும் தான் படிப்பாராம். சரியா? அதே ஏற்கனவே படிச்சு முடிச்சு வக்கீலா ஜட்ஜா உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் 10ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறாரு ஆர்டிகல் 14. இங்க 4 வக்கீல் உட்கார்ந்துட்டு 4 வக்கீல் மை லார்ட் ஆர்டிகல் 14 சேஸ் அப்படின்னா 4 பேர் படிப்பாங்க. திரும்பவும் ஒரு முறை என்ன செய்யும், மை லார்ட் ப்ளீஸ் ரீட் தட் வேர்ட் அப்படின்னு இவரு. உடனே மை லார்ட்ல 3 ஜட்ஜ் உட்கார்ந்துட்டா 3 ஜட்ஜும் 3 முறை படிப்பாங்க. இப்படி படிச்சவனே திரும்ப திரும்ப ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 17 நீதிமன்றத்துல, அதுவும் நம்ம காசு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு தான் அரசமைப்பு சட்டமே தவிர, தெருவுல நடைபாதையில ஒருத்தனுக்கு கடை வைக்கிறதுக்கு உரிமை மறுக்கப்பட்டா அது வாழ்வாதாரத்தை பறிக்கிற செயல். ஆர்டிகல் 21ல அது பிரச்சனைடா. நீ உனக்கு கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உனக்கு கடை வச்சிருக்கிற, இவனுக்கு கடை வைக்க வாய்ப்பு இல்ல, உனக்கு கடை வச்சு கொடு, இல்லைன்னா அவன் வியாபாரம் செய்யட்டும் சொல்ற.
அதற்கு அரசமைப்பு சட்டத்தை கோட் பண்ண அந்த கல்வி இல்லையே. அதனால தான் 25 என்ன நினைக்கிறாங்க, பாதுகாப்பா கருதி கொள்கிறார்கள். நீங்க 12, 13 இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுது. ரைட்னா என்ன, ஸ்டேட்னா என்ன டிஃபைன் பண்ணுது. டிஃபைன் பண்ண பிறகு நீங்க என்ன டெஃபினிஷன், அதுல ரைட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்திய குடிமகனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 14 21 ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல நீங்க வான் பண்ணுங்க, நிறுத்திப்பேன். 14 21 உங்களுக்கு சிட்டிசனுக்கு கிடையாது, இது எல்லாருக்கும். உங்களுக்கு அது பற்றி நீதிமன்ற வழக்கு வந்து அந்த நீதிமன்ற வழக்கிலே அவங்க திரும்ப கூட பதில்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு 14 21 ஃபண்டமெண்டல் ஃபார் எனி ஹியூமன் பீயிங் ஹூ இஸ் இன் இந்தியா. அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை, சமத்துவமும் வாழ்வுரிமை. அதை யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. ஆக தனிநபருக்கு, மற்றதெல்லாம் வந்து குடிமகன் சிட்டிசன் சொல்லியிருக்கு. அப்போ சிட்டிசனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர கவர்மெண்ட்டுக்கு அல்ல. ரைட் இஸ் கிவன் டு த சிட்டிசன். ரைட் இஸ் கிவன் டு இண்டிவிஜுவல் சிட்டிசன். இப்போ வந்து திரு அருள்மொழிவர்மனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு உரிமை கொடுத்திருக்கு. என் கை எது வரைக்கும் நீளலாம், அவர் மூக்கு வரைக்கும் நீளலாம். அவர் கை எது வரைக்கும் நீளலாம், என் மூக்கு வரைக்கும் நீளலாம். என் கை அவர் மூக்க தொட முடியாது, தொட்டா அவர் உரிமை ஆரம்பிக்குது. இவ்வளவுதான் விஷயம். அப்போ நீங்க ஆர்டிகல் 25 எடுத்து படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுது, என் கடவுளை நான் வணங்குவதற்கு எனக்கு உரிமை கொடுத்திருக்கு. என் கடவுள் பற்றி மற்றவர்களிடம் நான் பேசுவதற்கு எனக்கு உரிமை கொடுத்திருக்கு. என் கடவுளை இன்னொருத்தன் போய் தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு யாரா உரிமை கொடுத்தது, எனக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்ப ஆர்டிகல் 25ல காஸ்டுக்கு எங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு? சிவபெருமான் கண்ணப்பர் கொடுத்த மாமிசத்தை வாங்கிட்டார். கண்ணப்பர் கிட்ட சிவன் என்ன சொல்லி இருக்கணும், ஐயா நான் சைவம், நீ என்ன எனக்கு அசைவம் கொடுக்குறேன்னு கேட்டிருக்கணும்ல. கேட்கல. சரி வாங்கிட்டார், அன்பின் மிகுதியால் வாங்கிட்டார், பக்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டார் கூட நீங்க எடுத்துக்கலாம். வாங்கிட்டது பிறகு என்ன சொல்லி இருக்கணும், நீ என்ன பார்க்காத வரைக்கும் நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம், இப்ப நீ பார்த்துட்ட, நான் தான் சிவன், எனவே என்னை பார்த்தாகி விட்டது, எனவே நீ என்னவா இருக்கணும், சைவனா மாறி இருக்கணும் சொல்லி இருக்கணும்ல. சொல்லலையே, சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம், சிவனுக்கு நல்லா தெரியும் சிவன் தான் படைத்தார் நீங்க நம்புறதாக இருந்தா, சிவனுக்கு என்ன தெரியும், நான் தான் குறிஞ்சியை படைத்தேன், நான் தான் முல்லையை படைத்தேன், நான் தான் மருதத்தை படைத்தேன், நான் தான் நெய்தலை படித்தேன். அப்போ நெய்தல்ல மீன் தான் பிடிக்க முடியும், அப்ப மீன் தான் சாப்பிட முடியும். காட்டில் இருக்கிறவன் மலையில் இருக்கிறவன் எது உணவா இருக்கோ அது என் படைப்பு. சிங்கம் எதை சாப்பிடுகிறது, மானை சாப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா மானை யார் படைத்தாங்க, சிவன் படைக்கலையா? அப்ப சிவனுக்கு தெரியாதா மானை யார் வேட்டையாடும், புலியும் சிங்கம் வேட்டையாடும் தெரியாதா? ஆக சிவனே ஏற்றுக்கொள்கிறார் எதை, மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு. அப்ப சிவனுடைய புள்ள ஏத்துக்க மாட்டாரா? சிவனுடைய புள்ள வீட்டுக்கு மேல உட்கார்ந்துட்டு நீ எப்படி மாமிசம் சாப்பிடலாம்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு என்ன உரிமை கிடையாது. அப்ப சிவனை பொறுத்த வரைக்கும் யாரு, வேடுவர் சமூகத்தில் பிறந்த கண்ணப்பரும் சரி, ஓதுவார் சமூகத்தில் பிறந்த திருநாவுக்கரும் சரி, 2 பேருமே சிவனடியார் தான். 63 நாயன்மார்ல 2 பேர் இருக்கிறாங்க. உழைப்பை தொழிலாக கொண்ட, உடல் உழைப்பை தொழிலாக கொண்ட நந்தனம் ஒன்றுதான். பிராமண சமூகத்தில் பிறந்த திருஞான சம்பந்தரும் ஒண்ணுதான். அப்போ சிவனுக்கே ஜாதி இல்லை என்ற போது நீ எப்படா ஜாதியை பத்தி பேசுவேன்னு சொல்லணும்ல. இதுதானே இன்டர் டிசிப்ளின் சொல்லுவாங்க, இன்டர் கரிக்குலர் டிசிப்ளின், டிரான்ஸ் கரிக்குலர் டிசிப்ளின் சொன்னீங்கன்னா சமூக அறிவியல் பாடம், அறிவியல் பாடம், மொழி பாடம் என்று கலந்தீங்கன்னா, நீங்க ஒன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அப்ப கல்வியில நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கணும், நீ ஜாதின்னு சொன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுப்பா, கடவுளுக்கு என்னது எதிரானதுன்னு சொல்லியிருக்கணும். 26ல ப்ரொடெக்ஷன் கிடையாது, உன்னுடைய சமயம் சார்ந்த விஷயங்களுக்கானது தான். எனவே நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, அறிவியல் பூர்வமாக நாமெல்லாம் ஒரு பிக் பேங் தியரியிலிருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா, தூசுக்கள்ல இருந்து வந்தவங்க அணுக்களால, தூசுக்கும் அணுக்கும் வந்து என்ன கிடையாது, ஜாதி கிடையாது. எனக்கு எங்கடா ஜாதி, ரத்தத்துல ஜாதி இல்ல, ரத்தத்துல வந்து உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் இருக்கா, டபிள்யூபிசி இருக்கா, ஆர்பிசி இருக்கா, எங்க வந்து ஜாதி இருக்கு? குழந்தைகிட்ட கேட்கணும்ல, எப்பா டெஸ்ட் பண்ணிய, மைக்ரோஸ்கோப்ல பாத்திய, என்னெல்லாம் பார்த்த, இதோ பாரு படத்துல, இங்க எங்கப்பா ஜாதி இருக்குன்னு கேட்கணும்ல. அப்ப ஜாதி இல்லைன்னு குழந்தை சொல்லுவான்ல. அப்ப ரத்தத்துல ஜாதி இல்லைன்னா உனக்கு எப்படா ஜாதி வந்தது கேட்கணும்ல. அதுக்கு பேர் தான் கற்றல். ஆக இந்த கற்றல் முறை 75 ஆண்டு காலமாக நடக்கல, இன்றைக்கு நடத்த விட போறதில்ல. ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுதுன்னா, இனி வகுப்பறையே கிடையாது.
இனி வகுப்பறையே கிடையாது, இனி பள்ளிக்கூடமே கிடையாது, இனி கல்லூரியே கிடையாது, எவன் வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம், எல்லாமே ஆன்லைன்ல படிக்கலாம் போது ஒரு மிகப்பெரிய சிதைவை செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கும் போது இறையாண்மை கொண்ட இந்தியர்கள் சொல்ற நாம், we the people of India, இறையாண்மை அரசிடம் கொடுக்கல, இறையாண்மையை மக்களிடம் தந்திருக்கிறார்கள். இறையாண்மை கொண்ட மக்கள் தங்கள் இறையாண்மையை தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலம் அரசுக்கு கொடுக்கிறாங்க. அப்படிதான் ஒன்றிய அரசுக்கு, அப்படிதான் மாநில அரசுக்கு இந்த இறையாண்மை கிடைக்குது. எனவே இறையாண்மை கொண்ட மக்கள் தங்கள் தேர்தல் காலத்துல தங்கள் இறையாண்மையை பயன்படுத்தும் பொழுது சமூக சிக்கல்களுக்கு யாரெல்லாம் தீர்வு சொல்ல முன்வருகிறார்கள் என்பதையும் பரிசீலிக்கணும்ன்ற விதத்துல இந்த விவாதத்தை ஃபோர்த் எஸ்டேட் முன்வைக்குது என்றே நான் கருதுகின்றேன்.